சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. கபாலிடா. இப்போ நீங்கள் பார்த்தது போல தான் மோட்டரோலா ஒவ்வொரு ஃபோன் லான்ச் பண்ணுற போது எனக்கு இருக்குது. ஏன்னா சூப்பரான கம்பேக் கொடுத்துருக்காங்க மோட்டரோலா. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன G82, G71 எல்லா ஃபோன்ஸுமே செம ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட செம பர்ஃபார்மன்ஸோட எல்லாமே சூப்பர் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் நாளைக்கு லான்ச் பண்ண போகிற மோட்டரோலா G72 செம தாறுமாறான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் நாளைக்கு லான்ச் ஆகும் போது ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த ஸ்க்ரீன் வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதில் போட்டிருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 6.6 இன்ச் ஒரு 6.7 இன்ச்சுக்குள்ளே லான்ச் ஆகலாம். ஓகே, அப்புறம் ஃப்ரம் திஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 10x POLED பேனல் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. இது நீங்கள் கேமிங்க்கு கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ப்ளஸ் 576 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இது போக HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் வித் DCI P3ங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கலர் கேமட்டோட கொடுத்துருக்காங்க. சூப்பர்பான டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே கீபிட் சென்சர், 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் எல்லாமே சும்மா தாறுமாற கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸிங்கும் அந்த லிஸ்ட்டில் பிலோ 20Kங்கிற மாதிரி தான் சின்னதாக ஒரு லீக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போக பில்டுன்னு வரும்போது IP52க்கான வாட்டர் ரேட்டிங், கலர் வேரியண்ட் 2 கலர் ஆப்ஷன், மீட்டியோராட்டிக் கிரே, அப்புறம் போலர் ப்ளூ, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி ஆட்டம்ஸ், ஸ்டோரேஜ் வேரியண்ட் 6/128 LPDDR4க்கான ரேம். ஸோ ப்ராசர் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மீடியாடெக்கோட 6nm மீடியாடெக் ஹீலியோ G99 ப்ராசர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 12 ரன் ஆகிட்டுருக்கு. கேமராஸ் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப், ப்ரைமரி 108 மெகாபிக்சல் சென்சர், அது போக அல்ட்ராவைட் சென்சர், ஒரு மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. ஓகே, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஆல் ரவுண்டராக அண்டர் 20Kக்குள்ளே இருக்கும். ஸோ எந்த விதமான டவுட்டுமே இல்லை. பட் இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஒரு 4G ஃபோன். இது மட்டும் தான் சின்னதாக ஒரு குறையாக சொல்லலாம். மற்றபடி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோரோலா கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை எல்லா இடத்துலையும் சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னா மோட்டோரோலா ஃபோன்ஸ் வேறு லெவல் சேல் ஆகிறதுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா இப்போ மோட்டோரோலா இப்போது ரெக்கமெண்டேஷனில் ஒரு சில பேர் கேட்கும் போது மோட்டோரோலா சொன்னால் மோட்டோரோலா வாங்கலாம்டா ஆனால் சர்வீஸ் சென்டர் இல்லையே அப்படின்னு தான் மேஜராக ஒரு நெகட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ மோட்டோரோலாக்கு மட்டும் சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா மோட்டோரோலா சேல்ஸ் வேறு லெவலில் பிச்சுக்கும். மோட்டோரோலா ஃபோன்ஸ் வேறு லெவல். இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ணுற எல்லா ஃபோன்ஸுமே செம ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட செம ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. பட் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ சர்வீஸ் சென்டர் இல்லாதவங்க தான் நாங்கள் சொன்ன வரைக்கும் எல்லாமே சர்வீஸ் சென்டர் இல்லைடா, சர்வீஸ் சென்டர் இல்லை தான், அது ஒரே ஒரு குறைய மட்டும் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இந்த இப்போ நாளைக்கு லான்ச் ஆக போகிற G72 ஹேட்ஸ் ஆஃப் செம்ம ஸ்பெசிஃபிகேஷன் கைஸ். ஸோ நீங்கள் மோட்டோரோலா வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்கள் லிஸ்ட்டில் பிலோ 20Kக்குள்ளே லான்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.